பாரம்பரிய நெல் மற்றும் அனைத்து வகையிலான விதைகளை மீட்டெடுக்கும் வகையில் விருத்தாசலத்தில் விதைத் திருவிழா நடைபெற்றது. மறைந்த இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வார் முன்னெடுத்த இந்த விதைகளை பொதுமக்களிடம் அறிமுகப்படுத்தும் இந்த விதைத் திருவிழாவில் பல்வேறு அரிய வகையிலான மூலிகைப் பொருட்கள், உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மூலிகை செடிகள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நாம் அன்றாடம் பார்க்கும் இந்த மூலிகைச் செடிகள் மருத்துவ குணங்கள் உடையவை என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதேபோல தமிழர்களின் பாரம்பரிய நெல் ரகங்களில் முதன்மையானதான மாப்பிள்ளை சம்பாவில் செய்யப்பட்ட முறுக்கு, அவல் போன்ற இயற்கை உணவுகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த இயற்கை முறையிலான விதைகளை, உணவுப் பொருட்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி பார்த்தனர். அதேபோல் நாம் முந்தைய காலத்தில் பயன்படுத்தி வந்த உணவுப் பொருட்களான காய்கறி பொருட்கள், இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட நெல் ரகங்கள், அதேபோல அனைத்து வகையிலான காய்கறிகளின் விதைகள், குறிப்பாக இந்த விதைகள் ரசாயனம் கலக்காமல் இயற்கை வழியிலாக பதப்படுத்தப்பட்டவை. குறிப்பாக நம் பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்த மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, கிச்சிலி சம்பா, காட்டு யானம் உள்ளிட்ட பல்வேறு நெல் ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அதேபோல பல்வேறு மூலிகைச் செடிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. ரசாயன உரங்களுக்கு பதிலாக இயற்கை வழியிலான மண்புழு உரங்கள், அதேபோல ரசாயனம் கலக்காமல் செய்யப்பட்ட குழந்தைகளுக்கான தின்பண்டங்கள், தானிய வகைகள் போன்றவைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அதேபோல நாம் பெரிதும் பயன்படுத்தும் நாட்டு சர்க்கரையில் ரசாயனம் கலக்காத நாட்டு சர்க்கரை, அதேபோல இயற்கை வழியில், பசுமை வழியில் விவசாயம் செய்வது எப்படி என்பது போன்ற புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. முக்கியமாக நாம் பயன்படுத்தும் நெகிழி குப்பைகளால் இயற்கைக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்படுகின்றன. எனவே அவற்றை மாற்றாக துணிப்பை எடுத்துச் செல்வதற்காக துணிப்பை தூக்க துணிவோம் என்கிற தலைப்பில் பல்வேறு வகையிலான அழகிய வடிவிலான துணிப்பைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த கண்காட்சி பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்ததுடன் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் சென்றனர். மேலும் குழந்தைகள் பயன்படுத்தும் மரத்தாலான விளையாட்டுப் பொருட்கள், மரத்தாலான வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்றவைகளும்